வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரோரோஸ் கேம் ஸ்டுடியோ. நான் உங்கள் ரோஹித். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கேம் விளையாடிருப்போம். கேம் விளையாடச்சில் நம்மளும் இந்த மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு யோசிச்சிருப்போம்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கேம் டெவலப் பண்ணுறதுக்கான சூப்பரான 3 சாஃப்ட்வேரை தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தேர்ட் ப்ளேஸில் நம்ம எதை பார்க்க போகிறோன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை பார்த்த உடனே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிக்கலன்னா நான் சொல்கிறேன். இதான் யூனிட்டிங்க. இந்த யூனிட்டி கேம் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா 3லேருந்து 5 GB வரை இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3D கேம் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லணுன்னா ஃப்ரீ ஃபயர் கூட இந்த இதில் தான் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு 3D மாடல்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்மளே டெவலப் பண்ணி பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கோடிங்ஸ் மூலமாக நம்ம கேமை டெவலப் பண்ணிக்கலாம். யூனிட்டி கேம் இன்ஜினை யூஸ் பண்ணி பல பேர் சூப்பராக கேம் டெவலப் பண்ணி அசத்திருக்காங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட்டியோட சிம்பிள் மட்டுமே நமக்கு நல்லா தெரிஞ்சதாகவே இருக்குது. செகண்டாக பார்க்க போகிறது என்னதுன்னா பிளெண்டர். இது பார்த்திங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணது ஒரு 200 MB தான். நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் லிங்க்கை சென்ட் பண்ணி விடுறேன். பிளெண்டருக்கும் யூனிட்டிக்கும் நடுவில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் மட்டும்தான். அதாவது இந்த 200 MB 3 GB இந்த இது மட்டும்தான். 200 MBன்னு சொல்கிறானேட்டு பார்க்காதீங்க, ஆப் சூப்பராக இருக்கும். நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் அனிமேஷன் வீடியோவாக க்ரியேட் பண்ணது. ஆனால் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை ஃபோட்டோஸாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல பார்க்க போகிறது என்னது பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின். இது 8 GB கிட்ட வருது. இதில் பேரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அன்ரியல் இருக்கே தவிர நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரு செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், இது தான் இந்த இன்டீரியர் ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமான ஆட்கள், நம்மள மாதிரி ஆட்கள்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இது 8 GB ரேமுக்கு மேலே இருந்தால் தான் பண்ண முடியும். அவ்வளோ ஏங்க, நம்ம பப்ஜி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிளெண்டர் ஈஸி டு டவுன்லோட். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை செகண்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேம் டெவலப் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.